அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு நம்ம கோவில் போஸ்டர் ஒன்று டிசைன் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே டெக்ஸ்ட்டை எல்லாமே டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கைடு ஒன்று செட் பண்ணிக்கிறேன் சென்ட்ரா. சரிங்களா? வியூவில் போயிட்டு கைட்ஸில் நியூ கைடு ஒரு 50% கொடுத்துட்டு நம்ம எப்போதும் போல் கைடை செட் பண்ணிக்கலாம். நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இதை அப்படியே நம்ம ஓவரால் லேயர்ஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த டெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர், இந்த சென்டரை கொடுத்துக்கிறேன். சென்டரை கொடுத்துட்டு கண்ட்ரோல் T போட்டுக்கிறேன். T போட்டுட்டு இதை அப்படியே நான் சென்டராக கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இந்த ஆப்ஷன்லாம் நம்ம சிசி வெர்ஷனில் நமக்கு கிளியராக இருக்கும். என்ன சொல்லுதுன்னா, நம்ம இந்த டெக்ஸ்ட் லேயரை நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லுது. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த லேயர்ஸ் எடுத்து நம்ம இப்படி வச்சுக்கலாம். மேலே ஒரு 4-5 சாமி படம் வைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்காக மேலே கொஞ்சம் கேப்பு. இப்போ நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு சாமி, இங்கே ஒரு சாமி, இங்கே ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இதோட அளவுகள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3:2. அதாவது நம்ம போஸ்டரோட சைஸு. சரிங்களா? போஸ்டரோட சைஸு நான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சாமி படத்தை கொண்டு வச்சாதான் நமக்கு டெக்ஸ்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அலைன் பண்ண முடியும். அதுக்காக நான் ஒரு சில சாமி இமேஜஸ்லாம் நான் டவுன்லோடு பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் என்னென்னா, இங்கே ஃபஸ்ட்டு ஒரு சாமி ஃபோட்டோ, அம்மன் ஃபோட்டோ கொண்டு நான் வச்சுக்கிறேன். அம்மன் ஃபோட்டோ. இதோட ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஸ் ஒரு 300 வச்சுருக்கேன். வச்சுட்டு இதோட ரெஜிஸ்ட்ரேஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கேன். அதிகப்படுத்திட்டு இந்த மாதிரி இருக்குது. ஒரு டூப்ளிகேட் லேயர் ஒன்று நான் அப்ளை பண்ணிக்கிறேன், ஜூம் பண்ணிக்கிறேன். இது நம்ம போஸ்டர் சிஎம்கே மோடில் ரெடி பண்ணுறோம். இது ஃபோட்டோ கரெக்ஷன்லாம் RGB மோடில் ரெடி பண்ணால் தான் நமக்கு கிளியராக இருக்குங்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோவில் உள்ள நாய்ஸ் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஷார்ப்பன் கொடுத்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிறேன். 75% இல்லை, ஒரு 100. ஓகே, ஒரு கொடுத்துட்டு கொஞ்சம் ஷார்ப்பன் பண்ணிட்டேன். அடுத்தது டோபாஸில் போயிட்டு டி நாய்ஸ் அப்ளை பண்ணுறேன். அம்மன் சாமியோட ஃபேஸில் உள்ள அந்த நாய்ஸ்லாம் ரொம்பவும் நம்ம டோபாஸ் அப்ளை பண்ணோம்னா அதோட ஒரிஜினாலிட்டிங்கிறது மறைஞ்சிரும். அதுக்காக ஓரளவு இந்த நாய்ஸ்லாம் குறையிற அளவுக்கு நம்ம அதை ரெடி பண்ணிடணும். சரிங்களா? இப்போ நம்ம டோபாஸில் டி நாய்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணோம்னா ஃபோட்டோ நமக்கு இந்த கரெக்ஷன்ஸ் ஆகுது, நாய்ஸ்லாம் ரிமூவ் ஆகுது. சரிங்களா? ஓகே, எனக்கு ஃபோட்டோ ஓரளவு கிளியராக இருக்குது. இப்போ இதில் அந்த இமேஜில் என்னென்னா கொஞ்சம் ஒயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா, கண்ட்ரோல் M கொடுங்க. கர்வ்ஸில் போயிட்டு இந்த டார்க்கன் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜில் டார்க்காக எங்கே இருக்கோ அங்கெல்லாம் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜில் உள்ள அந்த டார்க்னஸ்ங்கிறது மறைஞ்சிரும் உங்களுக்கு. சாரி, ஒயிட்டு. கண்ட்ரோல் L கொடுத்துட்டு லைட்டாக இதை கொஞ்சம் லெவல்ஸ் பண்ணிட்டோம்னா ஃபோட்டோ கரெக்ஷன் ஆகிடும். ஓகே, இப்போ இது முன்னாடி உள்ளது, இது நம்ம எடிட்டிங் பிறகு உள்ளது. இது இப்போ நான் இது என்னென்னா, எனக்கு இந்த சாமியோட இமேஜ் மட்டும் வேணும். அதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா, லைட்டாக கேமரா ரா ஃபில்டர் அதில் போயிட்டு இந்த சாமியோட இமேஜ் ப்ளஸ் இந்த சிங்கத்தோட இமேஜுக்கெலாம் கொஞ்சம் கலரு, கொஞ்சம் பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது இமேஜோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த அளவில் கொடுத்துட்டு இப்போ நான் இதை சாமியோட இமேஜை மட்டும் நான் கட் பண்ணணும். கண்ட்ரோல் Alt R கொடுத்தீங்கன்னா இதோட செலக்ட் சப்ஜெக்ட் நம்ம
கட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் இது. சரிங்களா? அது வந்துட்டு டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறத நீங்கள் குறைக்கும் போது நமக்கு எதெல்லாம் வந்து நம்ம ஹைலைட் ஆகுங்கிறது தெரிஞ்சிடும் அதில். ஓகேங்களா? செலக்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா அது வந்து ரீட் பண்ணும். அதில் வந்து நம்ம அந்த சப்ஜெக்டை மட்டும் நம்ம கட் பண்ணி கொடுப்போம். பேக்ரவுண்ட்லாம் நமக்கு தேவையில்லாத பேக்ரவுண்ட்லாம் நமக்கு இதில் வராது. இதுக்கு வந்து என்ன ஷார்ட்கட்னா Ctrl Alt R. சரிங்களா? கொடுத்தோம்னா இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் கட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ரெசல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த மோடு கொஞ்சம் இதாகல. திரும்ப அப்ளை பண்ணிப்போம். செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன். வந்து ரீடிங் ஆகுது. மெத்தடை கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. லேசர் டூலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி, ஏன்னா நம்ம பேக்ரவுண்ட்லாம் சேர்த்து நமக்கு அதை சப்ஜெக்டை வந்து கட் பண்ணி கொடுக்கும்போது தான் நமக்கு டைம் எடுத்துக்குது. அதனால வந்து நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு இந்த பேக்ரவுண்டு மட்டும் இப்படி கட் ஆகும். திரும்ப என்ன பண்ண போகிறோம், Ctrl R கொடுத்தோம்னா திரும்ப அந்த செலக்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிற அந்த மோடு வந்து நமக்கு எனேபிள் ஆகும். இது வந்து நம்ம மேனுவலாக ஃபோட்டோ கட் பண்ணாமல் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ். இது என்ன சொல்லுது, குட் நாட் ஃபைண்ட் சப்ஜெக்ட் செலக்ட் பர்மனெண்ட் ஆப்ஜெக்ட் இமேஜ்னு வருது. ஓகே, இப்போ வந்துட்டு டிஃபைன் ஹேர் நியூ லேயரில் இருக்குது. ஓகே, சரி, ஓகே. இப்போ இதில் ஏதோ சம்திங் ஏதோ பிரச்சனையாக இருக்குது. அது என்னென்னு பார்த்துருவோம். சரிங்களா? Ctrl R. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு அம்மன் ஃபோட்டோ வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். அது வந்து நம்ம நார்மலாக தான் கட் பண்ணோம். என்னோட இமேஜில் வந்து ஏதோ இந்த ஆப்ஷன் ஏதோ ஒர்க் ஆகாமல் இருக்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். சரிங்களா? மேனுவலாக நம்ம கட் பண்ணி எடுத்தோம். அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணியாச்சு. ஏன்னா அது வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுங்கிறதுனால நம்ம கட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நான் வந்து டாலரன்ஸ் ஒரு 50 வச்சுக்கிறேன். 50 வச்சுட்டு அன்வான்ட் ஏரியானா கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படி ஷிஃப்ட்டு F6 ஏதாவது ஒரு 1.5 கொடுத்து நான் கட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த சைடு என்னென்னா ஒரு முருகன் சாமியோட ஒரு இமேஜ். நான் இந்த இமேஜ் வைக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி நம்ம கஸ்டமருக்கு வந்து ப்ரூஃப் அனுப்பும் போது அவங்க சொல்லுவாங்க, இது இந்த இமேஜ் வைக்கலாம், இல்லை வேறு இமேஜ் எதுவும் வைக்கலாம் அப்படின்னு. மேக்ஸிமம் நம்ம வந்து அந்த மாதிரி வைக்கிறது கிடையாது. என்ன ரீசன்னா, நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணுறதே வந்து மேக்ஸிமம் எல்லாம் ஓகே பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி ரீகரெக்ஷன் வராமல் நம்ம ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு டைம் சேவிங் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த இது வந்து நெட்டில் தான் டவுன்லோட் பண்ணது. அந்த ரெசல்யூஷன் வந்து ஒரு 300 வச்சுருக்கேன். 300 வச்சுட்டு ஏற்கனவே சொன்னது தான், ஃபோட்டோவில் உள்ள அந்த நாய்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு டூப்ளிகேட் லேயர் ஒன்று போட்டுட்டு, இது வந்து நம்ம மேக்ஸிமம் RGB மோடில் தான் வச்சு ஃபோட்டோ கரெக்ஷன்லாம் பண்ணுறது. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிச்சயமாக வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இதில் வந்து நான் இந்த ஃபோட்டோவை கட் பண்ண போகிறத பேக்ரவுண்ட்லாம் நமக்கு இதிலேயே செட் பண்ணி இருக்கிறதுனால வந்து நெட்டில் தான் டவுன்லோடு பண்ணேன். பின்ட்ரெஸ்ட்டுங்கிற வெப்சைட் இது. சரிங்களா, கண்ட்ரோல் எல் கொடுத்து இது கொஞ்சம் டார்க்கு ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகே, டார்க் அண்ட் பிரைட்னஸ் பண்ணியாச்சு. ரொம்ப டார்க்காக இருக்குது. ஓகே, லைட்டாக கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கிறேன். ஓகே, முகத்தில் அடிக்குதுங்கிறதால ஓகே. கீபோர்டில் ஓங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணி இந்த சப்ஜெக்டை மட்டும் நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிறேன். சாமி படம், சாமியோட ஃபேஸு, அந்த பில்லர்ஸ் எல்லாத்தையும். ஓகேங்களா, இதை அப்படியே நான் டவுன்லோட் பண்ணி மூவ் பண்ணி இந்த ஃபைலில் கொண்டு வந்து இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் T போட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அம்மன் சாமி இதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சின்னது பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கேப்பில் தான் வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மாஸ்க் அப்ளை பண்ணிடலாம். மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு எரேசர் டூல் எடுத்துகிட்டு ஷார்ப் ரவுண்ட் ப்ரெஸ்ஸு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த அளவு வச்சுட்டு நான் இப்படி எரேஸ் பண்ணி விட்டுறேன். ஓகே, எரேஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து என்னென்னா ஒரு ரெக்டாங்கிள் மார்க் டூலு, இந்த டூல் எடுத்துகிட்டு அப்படி ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை கண்ட்ரோல் என்ன ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலரை கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிறேன். இதை என்னென்னா பேக் சைடு ஷிஃப்ட் கண்ட்ரோல் போஸ்ட் பேக்கெட் எடுத்து பேக் கொண்டு போயிட்டேன். வந்து நம்ம டெக்ஸ்ட்டு தான் இருக்குது. நம்ம டெக்ஸ்ட்டை வந்து மேலே 2 சாமி படம் வைக்கணும்னு சொல்லியிருந்தோம். இதுக்கு நியரஸ்டான ஒரு கலரை சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் எடுத்து கலர் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ அது ரெண்டுத்தையும் சேர்த்து இங்கே ஒரு மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக அப்படி நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். எரேஸ் பண்ணிட்டு இந்த லேயரை வந்து அந்த சாமி படத்துக்கும் பேக் சைடில் அப்படி கொண்டு வந்துட்டு கண்ட்ரோல் T போட்டு இது பெருசு பண்ணுறேன். பெருசு பண்ணும்போது இந்த லேயர்ஸோட இது மெர்ஜ் ஆகிடும். சரிங்களா, ஓகே. இப்போ வந்து என்னென்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் 2 லேயரையும் அதுக்கு முன்னாடி இந்த சாமி முருகன் சாமியோட இமேஜை வந்து இந்த லேயரையும் இந்த சாமி இமேஜையும் 2த்தையும் சேர்த்து நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதை மேலே கொண்டு வந்துக்கிறேன் அந்த லேயரை. ஓகே, இப்போ 2 லேயரையும் ஷிஃப்ட் அப்ளை பண்ணிட்டு கண்ட்ரோல் E கொடுத்து மெர்ஜ் பண்ணிட்டேன். மெர்ஜ் பண்ண பிறகு மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு இப்படியே எரேஸ் பண்ணிட்டுறேன். அதே மாதிரியே இந்த சைடு சாமிக்கு ஒரு பேக்ரவுண்டு இதுக்கு என்னென்னா இந்த ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துக்கிறேன். பேக்ரவுண்டை கொண்டு வந்துட்டு இந்த லேயர் சைடில் வச்சுக்கிறேன். சைடில் வச்சுட்டு இது வந்து ஜூம் பண்ணிங்க. இது வந்து பிக்சல் உடையாமல் இருந்ததுன்னா நம்ம அகலப்படுத்திக்கலாம். சரிங்களா, பிக்சல் உடைஞ்சிருந்தால் மட்டும் நம்ம ரீசைஸ் பண்ணும்போது காப்பி எடுத்து தான் பண்ணணும். அப்போ தான் வந்து பிக்சல் உடையாது. இது வந்து பிக்சல் உடையாமல் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஓகே, கண்ட்ரோல் T போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா இந்த எல்லோ ஆரஞ்சு கலர் மிக்ஸ் ஆகிற மாதிரி நான் இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டு செட் பண்ணிட்டேன். மேலே வந்து ஒரு 3 சாமி படம் வைக்கணும்னு சொல்லியிருந்தோம். இது என்னென்னா விநாயகர், அம்மன், இந்த மதுரை வீரன் 3 சாமியோட இமேஜையும் நம்ம மேலே கொண்டு வந்து வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம எளிமையான முறையில் நம்ம வந்து இப்போ தான் கட் பண்ணிக்கலாம். நமக்கு என்னோட ஃபோட்டோஷாப்பில் அந்த
செலக்ட் சப்ஜெக்ட்டுங்கிற அந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகல, ஏதோ மிஸ்டேக் ஆயிருக்கு. அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நான் சரி பண்ணி போடுறோம் உங்களுக்கு. டபுள் மேஜிக் வான் டூல் கண்ட்ரோல் எம் கொஞ்சம் பிரைட் பண்ணிக்கிறேன். நாய்ஸ் ரெடக்ஷன் பண்ணிக்கிறேன், நாய்ஸை குறைச்சிக்கிறேன். டி நாய்ஸ் அப்ளை பண்ணி நாய்ஸை கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் எம் கொடுத்துட்டு டார்க் பாயிண்ட்ல வச்சு கிளிக் பண்ணும்போது நமக்கு நல்ல இமேஜ் கரெக்டான அந்த ஆக்சுவல் ரேஷியோவில் வந்துடும். ஓகே 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 இப்போ வந்துட்டு இந்த இமேஜ் மதுரை வீரனை மேலே கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க ஒரு சின்ன அளவில். இது வந்து ஓகே ஹைலைட்டாக இருக்கு. அடுத்தது விநாயகர். ஷிஃப்ட் கண்ட்ரோல் டி, இது வந்து கண்ட்ரோல் எம் கொடுத்து டார்க் பாயிண்ட் சூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம டார்க் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இமேஜ் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. கண்ட்ரோல் எல் வந்து டார்க்கன் பண்ணிக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் கலர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கொண்டு வந்தாச்சு. விநாயகர், மதுரை வீரன், அடுத்தது மாரியம்மன் சாமி. ஓகே, இப்போ வந்து ஷிஃப்ட்டு F6 வெதரை கொடுத்து கட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த இடம் ஒரு மாதிரி இருக்கு, திப்பியாக இருக்கு, கரெக்டாக நம்ம கட் ஆகலங்கிறதுனால இப்படி நான் லைட்டாக அப்படி எரேஸ் பண்ணிக்கிறேன் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் வச்சு. இதுக்கு வந்து நம்ம இன்னும் டோப்பாஸ் அப்ளை பண்ணல, நாய்ஸை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, இப்போ வந்து அம்மன் சாமி எல்லாத்தையும் மூலத்தையும் கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கலர் பிரிச்சுட்டு செட் பண்ணணும் பேக்ரவுண்ட். ஓகே, ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஹோல்ட் பண்ணிவிட்டு ஹைட்டை ஈவன் பண்ணிக்கிறேன். அப்படி ஈவன் பண்ணிவிட்டு மதுரை வீரனோட இமேஜை மட்டும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம் தான். ஏன்னா இது ஃபுல் சைஸ் இமேஜாக இருக்கிறதுனால நமக்கு சரியான முறையில் வரலை. கண்ட்ரோல் டி போட்டு கொஞ்சம் இந்த அளவில் பெருசு பண்ணிக்கிறேன். ரொம்ப இதை லிங்க் பண்ணிவிட்டு இந்த அளவில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஒட்டி வைக்கும் போது நம்ம பிரிண்ட் பண்ணும் போது கட் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால டேப் எடுத்துனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் வியூ வந்துடும். ஐடியும் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, மகா கும்பாபிஷேகம் ஜோர்நாதாஷ்டமந்தன. ஓகே, இது வந்து நம்ம செட் பண்ணணும். ஓகே, டி அதை வச்சுட்டு டி டூல், அதை டி என்கிற அந்த டூலை ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபாண்ட் இதெல்லாம் நம்ம ஒரு ரொம்ப நீட்னஸாக நம்ம ஒர்க் பண்ணணும். ரொம்ப அந்த கலாமலாம் இந்த சின்ன பிள்ளை பண்ணுற மாதிரி பண்ணுறது இல்லாமல் ஒரு பண்ணக்கூடிய டிசைன் வந்து நல்ல ஒரு லுக்காக இருந்தால் தான் பிரிண்ட் பண்ணி வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஷிஃப்ட் கண்ட்ரோல் சென்ட்ரல் அலைன்மெண்ட்டு, இதோட கேப்பை வந்து ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கு உள்ள இடைவெளியை வந்து நம்ம ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த கேப் வந்து நமக்கு குறைஞ்சிரும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு ரெட் கலர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? ஓகே, ரெட் கலர் வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம விநாயகர் பிள்ளையார் சொல்லி போடணும். ஷிஃப்ட் கண்ட்ரோல் யூ போட்டாச்சு. இந்த ஷிஃப்ட் ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு சென்டராக இருக்க மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இதை வந்து கொஞ்சம் லெட்டர்ஸை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன்.
இது வந்து என்ன ஊர்ல, அது எந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷன் நடக்குங்கிறத டீட்டெயிலு. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது வேற எதுனா ஒரு நல்ல ஒரு போல்டான ஒரு ஃபாண்ட்டா நம்ம இதில் வைக்கணும். சாமி பேருக்குலாம் நல்லா இந்த ஃபாண்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் மேக்ஸிமம். ஓகே, கேப் இந்த அளவில் வச்சுட்டு இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி பெருசு பண்ணியாச்சு. இப்போ இங்கே ஒரு சாமி பேர் மறையுது. அப்படிக்காக என்ன பண்ணுறோன்னா, கீழே ஒரு என்டர் தட்டி நம்ம இப்படி இந்த அளவில் மாற்றி வச்சுக்கலாம். அம்மன் ஃபோட்டோ கூட இப்படி இந்த அளவில் வச்சுக்கலாம். கொஞ்சம் நோத்திக்கலாம். ஓகே, இதுக்கு வந்து ஒரு கிராடியன்ட் கலர் வந்து நான் அப்ளை பண்ணலாம் இருக்கேன். கிராடியன்ட் கிராடியன்ட்ல இந்த மாதிரி ஒரு கலரு, பர்பிள் ப்ளஸ் இந்த மிக்சிங்கான கலர் வேணும். சரிங்களா? வச்சுட்டு இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரோக் வந்து ஒயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை, கலர் கொஞ்சம் நமக்கு டிம்மாக இருக்குது அப்படிங்கிறதுனால என்னென்னா வேறு எதனா கலர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இதுக்கு பதிலாக ரெட் கலர் இல்லை இந்த மாதிரி ப்ரௌன் கலரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த கலர் ஓகே. அடுத்தது ஜூர்மந்த அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த கிராமவாசிகள் அப்படிங்கிறத முடிச்சிடலாம். அடுத்தது அவங்கள வரவேற்கிறதையும் முடிச்சிடுவோம். அடுத்தது யாரோ இன்வைட் பண்ணுறாங்க, அந்த நேமையும் சன்னிதான பிரம்மச்சாரிய சுவாமிகள் அப்படிங்கிறத ஒரு 2 லைனாக மாற்றி. ஓகே, 2 லைனாக நம்ம அது மாதிரி வச்சுக்கலாம். அடுத்தது அந்த நிகழ்ச்சி நிரல் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த அளவில் கொண்டு வந்து வச்சுக்குவோம். இப்போ வந்து நம்மளோட அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து மேக்சிமம் இதை தான் இந்த ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் டீ போட்டுக்கிறேன். டீ போட்டுட்டு இந்த ஓகே, ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கேப்பை வந்து நம்ம கொஞ்சம் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஃபோட்டோஷாப்பில் கொரோட்டாவில் நம்ம கட் பண்ணுற மாதிரி கண்ட்ரோல் பிரேக் ஆஃப் பிரேக்கு அந்த லைன் பிரேக் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஃபோட்டோஷாப் வெர்ஷனில் ஃப்யூச்சரில் ஃபோட்டோஷாப்பில் இந்த ஆப்ஷனை அப்டேட் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம ஒரு முறையும் நம்ம இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு நம்ம அலைன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஓகேங்களா? ஜீர்ணோத்தாரண மகா கும்பாபிஷேகம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து இதுக்கு வேறு ஏதேனும் கலரை வந்து நம்ம அப்ளை பண்ணிவிடுவோம். கிராடியன்ட்டில் அது இல்லாமல் சியான் ப்ளூ கொடுப்போம். ஓகே, சியான் ப்ளூ கொடுத்தா நல்லாயிருக்கும் அந்த கலரு.
ஓகே, எல்லோ ஆரஞ்சு. கிரீன் கலர் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த கலர் பிரைட்டாக இருக்குது, கிரீன் ப்ளூ. இது வந்து கொஞ்சம் ட்ராப் ஷேடோ ஒரு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது மகா கும்பாபிஷேகம் அப்படிங்கிறத நேமு. கண்ட்ரோல் T போட்டுட்டு இதை வந்து பெருசு பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம 1ஆம் நம்பர் ஃபாண்ட்லேயே போட்டுடலாம். 1ஆம் நம்பர் ஃபாண்ட்லேயே நல்லா போல்டாக இருக்கும் அது. ஓகே, கண்ட்ரோல் T போட்டுட்டு இதோட அளவுகளை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிப்போம். ரெசல்யூஷன் சைஸ் பெருசு, ரெசல்யூஷன் நம்ம அதிகமாக வச்சதுனால சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாகுது. ஓகேங்களா, கண்ட்ரோல் T போட்டுட்டு இதோட அளவுகளை மட்டும் கொஞ்சம் பண்ணிப்போம். ஓகே, இந்த அளவில் வச்சுட்டு ரெட் கலர் அப்ளை பண்ணிக்கலாம். ரெட் கலர் அப்ளை பண்ணால் நல்லா பிரைட்டாக தெரியும் நமக்கு. ஓகேங்களா, மகா கும்பாபிஷேகம் அப்படின்ட்டு கொடுத்துருவோம். கீழே வந்து இந்த நேமு எல்லாத்துக்கும் என்ன ஃபாண்ட்டுனா 1ஆம் நம்பர் ஃபாண்ட்டே கொடுத்துருவோம். ஓகே, 1ஆம் நம்பர் ஃபாண்ட்டு கலர் என்னன்னா ப்ரௌன் கலர். ஓகே, அடுத்தது புகழ்பெற்ற அப்படின்ட்டு அந்த ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் வேறு ஏதேனும் ஃபாண்ட்டு வச்சுக்கலாம். அடுத்தது அவங்களோட நேமு, அவங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வரவங்களோட நேமு, குருமா சன்னிதானம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த நேமை மட்டும் நம்ம 1ஆம் நம்பர் ஃபாண்ட்டில் வச்சுக்கலாம். ஓகே, ஃபாண்ட் வந்து ஒரு 50 வச்சுக்குவோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, என்னென்னா ஒரு இந்த மாதிரி ஒரு கலர் ப்ரௌன் கலர் வச்சுட்டு ஸ்ட்ரோக் வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். சரிங்களா, அதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணிடலாம். ஓகே, இப்போ இங்கே வந்து மற்றும் வருகை தரும் பக்த கோடிகள் அப்படின்ட்டு வர்றவங்களை இன்வைட் பண்ணுறதுக்காக இந்த பேனரு போஸ்டர் அடிக்கிறவங்க வந்து ஒரு சில மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அதை இந்த இடத்துல நம்ம செட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் பண்ணி நியூ லேயர் போட்டுட்டு கண்ட்ரோல் T வந்துட்டு டிசார்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த அளவில் வச்சுக்கோ. ஷிஃப்ட் கண்ட்ரோல் பேக் கொண்டு வந்து மேலே கொண்டு வந்துக்கிறேன். கண்ட்ரோல் T போட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்ம
ஏன்னா நமக்கு இந்த பாக்ஸுக்குள்ள நமக்கு எல்லா மெசேஜும் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா? ஓகே, இதை வந்து எனக்கு ரைட் அலைன்மெண்ட் கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு தோணுது. திருமொத்த கொடிகள் அனைவரையும் வருக என அன்புடன் வரவேற்கிறோம். ஓகே, அந்த ரவுண்டு எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. அப்புறம் கீழே இதில் வந்து இன்னொரு பார்டர் ஒன்று செட் பண்ணுறேன். கண்ட்ரோல் என்ன, ஷிஃப்ட் கண்ட்ரோல் அவுட் பேக் ஸ்பேஸ், கண்ட்ரோல் யூ, ஹியூஜன் சேச்சுரேஷனில் இந்த மாதிரி கலர் எல்லோ கலர், கொடுத்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் டி, வேறு கண்ட்ரோல் டி போட்டு ஹைட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லேயர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து கேப்பை வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஓகே, இந்த அளவில் வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் டி போட்டுட்டு சைஸை வந்து பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஒயிட்டை ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து இந்த லேயர்ஸுக்கு வந்து என்டர் தட்டிட்டு கண்ட்ரோல் டி போட்டு சைஸை பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, இன்கனம் அப்படிங்கிறத கூட நம்ம சின்னது பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு 50 பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் டி, அளவுகளை வந்து லைட்டாக அப்படி குறைச்சிக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, நமக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து புதுசாக நம்ம ஏதேனும் கற்றுக்கும் போது நமக்கு அந்த ஐடியாங்கிறது கிடைக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? கண்ட்ரோல் டி போட்டு இந்த லேயரை வந்து கண்ட்ரோல் டி போட்டு கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். இதில் ஒரு சின்னதாக ஒரு டிசைன் ஒன்று ஆட் பண்ணலான்னு இருக்கேன். என்னென்னா, ஓகே, ஐ ட்ராப்பர் டூலோட செலக்ட் பண்ணிவிட்டு இதிலே கொஞ்சம் டார்க்கான டூலை கலரை பிக் பண்ணிவிட்டு இதை வந்து பேக் கொண்டு போகிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன, பேக் ஸ்பேஸ், ஒரு ஸ்டெப் பேக் கொண்டு போயிட்டேன். இது வந்து இதில் ஃபோல்டிங் ஆன மாதிரி நம்ம விஷயம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஒரு சில டிராப் ஷேடோலாம் கொடுத்து பண்ணும்போது நமக்கு பார்க்குறதுக்கு டிசைன் வந்து நீட்னஸாக இருக்கும். நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கிறேன், ஆப்போசிட்டை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பார்க்குறதுக்கு டிசைன் நல்லாயிருக்கும். ஓகே, மேலே வந்து இந்த சாமிக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்டு, இதை
சம்திங் ஒரு பேக்ரவுண்டு அதை செட் பண்ணி அதை நம்ம எப்படி கொண்டு வரணும்னு பாருங்கள். பேக்ரவுண்டு எனக்கு வந்து இந்த முருகன் இமேஜ் உள்ள அந்த பேக்ரவுண்டை நான் எடுக்கிறேன். சரிங்களா? பேக்ரவுண்ட் எடுத்துகிட்டு இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் T போட்டு ஃபிளிப் டு ஹரிசாண்டல் வச்சுக்கிறேன். எனக்கு இந்த கோவில் பேக்ரவுண்டு நமக்கு தேவை. அதனால் என்னென்னா வச்சுட்டு ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போயிட்டேன். பேக் கொண்டு போயிட்டு இதோட பிளண்ட் மோடை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு டிஃப்ரென்ஸ் எஃபெக்டில் வந்து எனக்கு பேக்ரவுண்டு கிடைக்குது. இதையே வந்து கண்ட்ரோல் M கண்ட்ரோல் J போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுக்கிறேன். கண்ட்ரோல் T போட்டு அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டேன். இப்போ 2 லேயரும் சேர்த்து கண்ட்ரோல் E கொடுத்து மெர்ஜ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் கண்ட்ரோல் E மெர்ஜ் வந்து பிளண்ட் மோட் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லீனியர் லைட், லீனியர் கலர். ஓகே, இந்த மோடு சூட் ஆகுது. சாஃப்ட் லைட் கூட வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஆர் ஸ்மெட்ச் டூல் அடுத்து ஸ்மெட்ச் டூல் இங்கே இருக்கு. ஓகே, ஸ்மெட்ச் டூல் இப்படி லைட்டாக நம்ம இப்படி ஸ்மெட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த லேயரில் வச்சுட்டு ஸ்மெட்ச் டூலு இந்த மாதிரி நான் ஸ்மெட்ச் பண்ணி விடும்போது நமக்கு கலர் மெர்ஜ் ஆகி நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து பேக்ரவுண்டில் சாமிக்கு பின்னாடி ஒரு லைட்டிங் எஃபெக்ட், இந்த ஒரு லைட் எஃபெக்டை கொண்டு வந்து இப்படி பேக்ரவுண்டில் நான் செட் பண்ணிக்கிறேன். அப்படி கண்ட்ரோல் T போட்டு சைஸை ப்ரெஸ் பண்ணியாச்சு. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த அளவில் கொண்டு வந்து இது வச்சுக்கிறேன். வச்சுட்டு மோடை வந்து ஸ்க்ரீனில் மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இதை லைட்டாக அப்படி எரேஸ் பண்ணிக்கலாம். இந்த லேயருக்கு சென்ட்ரா ஷிஃப்ட் கண்ட்ரோல் N லைட்டாக இப்போ ஒயிட்டை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஒயிட்டை அப்ளை பண்ணிவிட்டு இதோட பிளண்ட் மோடை நான் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இந்த எல்லோ கலர். ஓகே, சாமிக்கு பேக் சைடில் ஒரு லைட்ஸ் இன்னும் கொஞ்சம் டார்க்கான ஒரு லைட்டு, இந்த லைட்டு ஃப்ளிக்கரின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு லைட்டு நமக்கு இருந்தால் நல்லா கரெக்டாக இருக்குன்னு தோணுது. லைட்ஸ்னு போடுறோம், லைட்ஸ் PNG அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஓகே, பிறகு வந்து நம்ம அதுக்குள்ளே நம்ம நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால இதுக்கு ஷிஃப்ட் கண்ட்ரோல் N போட்டுட்டு அந்த சாமிக்கு கொஞ்சம் ஷேடோஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நியூ லேயர், ப்ரஷ் டூலு. ஓகே, இங்கே ஒரு கிளிக்கு, இங்கே ஒரு கிளிக்கு, இங்கே ஒரு கிளிக், 3 கிளிக் பண்ணியிருக்கோம். 3 கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி
கொண்டு வந்துக்கிறேன். சாமி படம் எல்லாத்தையும் மேலே கொண்டு வந்துக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன, ஓகே, கண்ட்ரோல் T போட்டு சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணிட்டு இந்த அளவில் கொண்டு வந்து அப்படி வச்சுக்கிறேன். சாமியோட இமேஜ் வந்து இந்த லேயரை வந்து நம்ம லாக் பண்ணிடுவோம். நம்ம மூவ் பண்ணும்போது இந்த லேயரும் சேர்ந்து வருது. அதனால் நம்ம இந்த ஓகே, இப்போ அந்த சாமியெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம மேலே கொண்டு வந்துக்கலாம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ராக்கெட் கொடுத்து மேலே கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன, ஓகே, இதே ஆல்ட் அப்ளை பண்ணி அப்படியே ஒரு காப்பி எடுக்கிறேன். காப்பி எடுத்துட்டு அப்படி வச்சுக்கிறேன். இந்த விநாயகர் சாமி, விநாயகரோட இமேஜ் ஓகே, மேலே கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த மதுரை வீரனுக்கு மட்டும் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லிங்க் எடுத்து விட்ருவோம். எடுத்துவிட்டு இந்த இமேஜை மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். பெருசு பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் நியூ லேயர் போட்டுட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அவங்க இந்த கால் பகுதியில் மட்டும் அப்படி லைட்டாக அப்படி வச்சுட்டு அதை பேக் கொண்டு போய்க்கிறேன். பேக் கொண்டு போயிட்டு கண்ட்ரோல் T போட்டு அதை வச்சுட்டு நம்ம மோடை வந்து மாற்றி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். நம்ம லைட்டிங் எஃபெக்ட்ஸ், லைட்ஸ் பிஎன்ஜின்னு போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஜொலிக்கிற மாதிரியான ஒரு இமேஜ் சாமிக்கு இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். நல்லா இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோடு பண்ணிவிட்டு மூவ் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஓகே, ஓகே, இந்த மாதிரி ஓகே. இருந்தாலும் நம்ம மோடு வேறு எதுவும் ஓகே. மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல மட்டும் அப்படி எரேஸ் பண்ணிவிட்டு தேவைன்னா இன்னொரு காப்பி கூட எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதோட பிளண்ட் மோடை கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஸ்க்ரீன் மோட் இல்லாமல் மல்டிபிள் வச்சுட்டு ஒரு ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். கம்மி பண்ணிட்டு இந்த சைடை வந்து நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடம் சும்மா எம்டியா இருக்குங்கனால இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இதை ஒன்று ஆட் பண்ணி விட்டுருவோம். இந்த பேக்ரவுண்ட் எடுத்து இந்த லேயருக்கு நான் வைக்கிறேன். அப்படி ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் பேக்கெட் இப்படி திருத்திட்டு சைஸ் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் பேக்கெட் கொடுத்துட்டு கரெக்டாக அந்த லேயர்ஸ்க்கு முன்னாடி நான் இப்படி கொண்டு வரேன். ஓகே, ஓகேங்களா? இந்த சைடில் வச்ச ஒரு எஃபெக்ட் ஒன்று மிஸ் ஆகிருக்கு. ஓகே, ஓகே, இப்போ கொண்டு வந்துச்சு. இப்போ இதோட ஃப்ரண்ட் மோட நம்ம ஏதாவது மாற்றி பார்க்கலாம். கண்ட்ரோல் லீவ் கொடுத்து கலர் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண முடியுமா? ஓகே, இப்போ இதுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் ஸ்ட்ரோக்கு ஒயிட் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். பார்க்க நமக்கு டிசைன் எல்லாம் பக்கவாக இருக்குது. மேலே வந்து ஒரு எம்டியாக இருக்குது, அதனால் ஒரு தோரணம் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. அதனால் ஒரு தோரணத்தை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஓகேங்களா? இதையே வந்து ஒரு கண்ட்ரோல் ஜே போட்டு ஷிஃப்ட் ஆல்ட் ரெண்டுத்து ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஒரு காப்பி வந்துடும். அப்படியே பேக் கொண்டு வந்துடுங்க. பேக் கொண்டு வந்துட்டு ஒரு சைடை மட்டும் டெலீட் பண்ணிவிடுங்க. இதை ரேஸ்டரைஸ் பண்ணுவோம். இந்த லேயரை நம்ம ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை வந்து நம்ம டெலீட் பண்ண முடியாது, அதான் சொல்லுது இது. ஓகேங்களா? மூவ் டூலில் கண்ட்ரோல் டி. ஓகே, இதையும் வந்து நம்ம ரேஸ்டரைஸ் பண்ணிவிடுவோம். ரேஸ்டரைஸ் பண்ணாலும் நம்ம டெலீட் பண்ண முடியும். ஓகே, அந்த 2 லேயரும் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஷிஃப்ட் கண்ட்ரோல் இ, கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். எதுக்காக கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்குறாங்கன்னா, அப்போ தான் வந்து நம்ம சைஸை வந்து சின்னது பெருசு பண்ணும்போது அதோட குவாலிட்டிங்கிறது குறையாமல் இருக்கும். அதுக்காக நம்ம வந்து நம்ம சின்னது பெருசு பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, பிரைட்னஸ் இப்போ லைட்டாக இதை வச்சுட்டு எரேஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பக்காவான ஒரு போஸ்டர் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு ஸ்ட்ரோக்கை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம்.
டைம் ரொம்ப லென்த்தாக போகுது அப்படின்ட்டு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயம் கூட நமக்கு தெரியும். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்ட்ரோல் டி விட்டு சைட் செக் கொஞ்சம் சின்னது பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, டிசைன் வந்து நம்ம இப்போ பக்காவாக நமக்கு வந்துடுச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த இந்த ஒரே நிமிஷம், இந்த மேலே வச்சு அந்த தோரணத்தில் உள்ள அந்த வாட்டர் மார்க்குங்கிறது தெரியுது, நல்லா ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம டிசைனை வந்து நம்ம பக்காவாக பண்ணி முடிச்சிருக்கோம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.